என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ ஒருமுறை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? சிகப்பு நிற சேலையும் பச்சை நிற வேஷ்டியும் உடுத்திய ஒருவன் ஒரு குடும்பத்தை கருவறுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எதை செய்ய பார்க்கிறார்கள் என்பதனையும், இதனால் உனக்கு என்ன துன்பம் நேரப்போகிறது என்பதனையும் நிச்சயமாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கென சொல்கிறேன் என்றால் அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு எதை தருகிறது என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கும் எந்த தீமைகளையும் விட்டுவிடாது. ஆனால் அதே நேரம் சில தீமைகள் உன்னை நெருங்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அதற்கு முழுக்க முழுக்க நீதான் காரணமாக இருப்பாய். முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உணர முடியாமல் தவித்து நிற்கும் இந்த நேரம், இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுத்து விடும் அல்லவா? சிகப்பு நிற புடவை அணிந்த ஒருத்தி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பச்சை நிற வேஷ்டியும் சிகப்பு நிற சேலையும் என்று சொன்ன உடனேயே நமக்கு தெய்வத்தின் ஞாபகம்தான் வரும் அல்லவா? இது தீமைகளை உணர்த்தும் அறிகுறி அல்ல, இது நன்மைகளை உணர்த்தும் அறிகுறி. ஆனால் ஒருவரினுடைய வாழ்க்கையை கருவறுக்க காத்து நிற்க தெய்வம் யோசிப்பதற்கு என்ன காரணம்? இப்படி உனக்குள் பல குழப்பமான கேள்விகள் எழுந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தெய்வம் உனக்கு சொல்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்ல யோசிக்கிறாள் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, இதிலிருந்து உன்னை நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலமும் நேரமும், நீ உணர்கின்ற ஒவ்வொரு தருணமும் நீ எதை பற்றியும் இனி நினைத்து கலங்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்காக துணை இருப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட என்னவென்று தெரிந்து கொள்வாய். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த வாழ்க்கையில் நீ எடுத்துவிடக்கூடாது. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தலையிடவும் கூடாது. வேண்டும் என்றே உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள், வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது எல்லாவற்றையும் சரியாக கடந்து வர தொடங்கிவிட்டாய். உனக்கு புரிந்துவிட்டது இந்த வாழ்க்கையை பற்றி, உனக்கு தெரிந்துவிட்டது இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை பற்றி, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் இவர்களை எப்படி நாம் வென்றுவிட வேண்டும் என்பதும் என் பிள்ளைக்கு சரியாக புரிய தொடங்கிவிட்டது. உன்னுடைய நேரமும் காலமும் உனக்கு சரியாக இருக்கும் இந்த நேரம், உன் தெய்வமும் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டி வந்து விட்டதல்லவா? இந்த பிரத்யங்கரா நான் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு சிறப்பாகவே நடக்க வேண்டிய காலம் இது. உன்னை சுற்றி நடந்தது எதுவென்றாலும் என் பிள்ளை இனி நீ மனமுடைந்து விடக்கூடாது. மனதில் நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நான் உனக்கென்று சொல்லிவிட எண்ணுகின்ற இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை எந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்று நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன். உன் தாயாக நான் உணராமல் வேறு யாரால் உன்னை முழுமையாக உணர முடியும்? என்னுடைய அன்பினால் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி வருகிறேன் என்றால் இதனை இன்றே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை இப்படியே வைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நீ நிச்சயமாக
பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எது உண்மையோ அதை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகு. அம்மா, நீ சொல்வது போலெல்லாம் பயமுறுத்தும் செய்திகளை எல்லாம் நான் கேட்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? நான் எதற்காக இதையெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டி உனக்கு இந்த பிரத்யங்கரா எதையும் சொல்ல வரவில்லை. உண்மைகள் என்னவோ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்னவோ அதைத்தான் நான் உனக்கு மேலும் மேலும் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டமான நேரங்களை உனக்கு தெய்வம் காண்பிக்கவே இல்லையே என்று சொல்லி நீ பதறுகிறாய். ஆனால் இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த நேரம் கூட உனக்கு அதிர்ஷ்டத்தின் நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் முழுக்க முழுக்க காரணம். ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னை சுற்றி தீய மனிதர்களும் தீய விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு உன்னை சுற்றி எப்பொழுதும் தீமையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் இதை இப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கும் புரிதலினால் நீ ஒவ்வொன்றையும் இனி சாதிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை பாடங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொண்டாயானால் எது நடக்கும் எது நடக்காது என்பது உனக்கே புரிந்துவிடும். இவர்கள் எதற்காக நம் வாழ்க்கையில் வர வேண்டும், எதை நமக்கு செய்ய வேண்டும் என்பதனையும் என் பிள்ளை நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய். நாம் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் நமக்கு கிடைக்க விடாமல் செய்திட்ட மனிதர்கள், உன்னுடைய கண்ணீரை ரசித்தவர்கள், நீ சோதனையில் இருக்கும் பொழுது வாய்விட்டு சிரித்தவர்கள், உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துன்பங்கள் வருகிறதா என்று வேடிக்கை பார்த்தவர்கள், எப்பொழுது கலங்குவாய், எப்பொழுது நீ கண்ணீர் விட்டு கதறுவாய் என்று சொல்லி உன்னுடைய அழுகையை கண்டு ரசிக்க துணிந்தவர்கள், இவர்கள் எண்ணம் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையின் தீமைகளை நோக்கியே இருந்து கொண்டிருந்ததல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருக்கும் பொழுது இவர்களை கருவறுக்க தெய்வம் நினைப்பது தவறில்லை அல்லவா? இவர்களின் வாழ்க்கையை அழித்துவிட தெய்வம் எண்ணுகிறது என்றால் இதனை நீ கட்டாயமாக இன்றே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சிகப்பு சேலையும் பச்சை வேஷ்டியும் உடுத்தி வருகின்ற அந்த தெய்வம் யார் என்று நீ கட்டாயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் நோக்கம் என்ன? இவர்கள் வருவதற்கான காரணம் என்ன? அதிலும் குறிப்பாக உனக்கு இன்று இந்த காரியத்தை செய்ய நினைப்பதற்கான அவசியம் என்ன என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக இனி ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நாம் எந்த இடத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னை தொடரும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை அல்லவா? இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் இந்த நிலைகளை எப்பொழுதும் விட்டு கொடுத்து விடாமல் உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனையையும் நீ முன்னின்று பெற்று கொண்டாலே அது போதும். எந்த நேரம் நமக்கு என்ன தரும் என்பதனை எல்லாமும் தாண்டி எந்த இடத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த தருணம், இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்னவென்று நினைக்கிறது, ஏதுவென்று உனக்கு புரிய வைக்க யோசிக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நேரம் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு துன்பமாக மாற்றியது நினைவில் இல்லையா? சரியாகிவிடும் என்று நீ நினைத்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது உனக்கு நினைவில் இல்லையா? இனி இதையெல்லாமும் நீ யோசித்து யோசித்து வருந்தித்தான் நிற்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை உன்னால் ஒருபொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாமல் போய்விடும். எந்த இடத்திலும்
நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நான் எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் சரியாக எதையும் உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். யார் நமக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அன்பென்ற ஒன்று இங்கு எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த மனிதர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அன்பென்ற ஒரு விஷயத்தினால் இழந்த எல்லாவற்றையும் இங்கு ஒவ்வொருவராலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்கிறது. அப்படியானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த அன்பு இந்த மனிதர்களை தாண்டி தெய்வத்தினால் எனும் பொழுது அதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் நீயாக வாழ்ந்துவிட எப்பொழுதும் முடிவு செய்திருப்பது உண்மை. அதனால்தான் சிகப்பு நிறை சேலை அணிந்த வராகி தேவியும் பச்சை நிற வேஷ்டி அணிந்த கந்தனும் உன்னை தேடி வருகிறார்கள். சரி, இவர்களை உன்னால் எப்படி நேரடியாக காண முடியும்? இவர்களை எப்படி உன்னால் நேரடியாக உணர முடியும்? இவர்களை உணர்வதற்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நாளைய விடியும் பொழுது பஞ்சமி திதியானாலும் நாளைய முடியும் பொழுது சஷ்டி திதியானதனால் என் குழந்தை, இந்த நேரத்தில் நீ பச்சை வேஷ்டி அணிந்த எந்த ஒரு ஆணை கண்டாலும் சரி, சிகப்பு சேலை அணிந்து வருகின்ற எந்த பெண்ணை கண்டாலும் சரி, இவர்களினுடைய ஆசிகள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவர்களினுடைய ஆசீர்வாதங்களினால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதையுமே என் பிள்ளையினுடைய மனநிலையில் இருந்துதான் இந்த பிரத்யங்கரா நான் சிந்திக்கின்றேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் உன்னை அப்படியே விட்டுவிட முடியுமா? உனக்கு ஒரு துன்பம் என்றால் அதை என்னவென்று கேட்காமல் நான் சென்று விட முடியுமா? எல்லாவற்றையுமே நான் என்னவென்று கவனித்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க நான் நினைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக நீக்கி உனக்கான நல்லதொரு மனநிலையை நான் கொடுப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதையும் யோசித்து இனிமேல் வருந்த வேண்டாம் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கும் பொழுது எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் அல்லவா? பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு தருவது போல எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு நிலையானது இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகிவிடு. நடக்காது முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட இனி உனக்கு மிகப்பெரிய மாறுதல்களை நல்லபடியாக கொடுக்க வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மிகப்பெரிய புரிதலை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். நல்லதை நடத்த நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ உனக்கானது என்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றிலும் முன்னின்று அத்தனை விஷயங்களையும் உனக்கென வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு எல்லா பதிலையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எதையும் எடுத்து சொல்ல வருவேன் என்பதனை புரிந்து கொண்ட என் குழந்தை, நாளைய தினம் இவர்களை நீ கண்டாலே போதும். அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். உன்னுடைய எதிரியும் துரோகியும் இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்வதை நிச்சயமாக நீ கண்கூடாக காண்பாய். யாரால் மனமுடைந்து நின்றாயோ, யாரால் மனம் வருந்தி நின்றாயோ, அவர்களினுடைய நிலையை பார்த்தால் உனக்கே பாவமாக இருக்கும். அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்தி கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது எல்லாவற்றிலும் என் பிள்ளை, நீ மேன்மையடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து
நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை எண்ணி எண்ணி இனிமேல் நீ வருத்தப்படாமல் இரு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் தயாராக இரு. எதிலும் உனக்காக இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்க நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையை விட்டு விடாமல் தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு இன்னல்களிலும் வேதனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு சோதனைகளும் நிச்சயமாக உன்னை வாட்டி வதைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் இந்த துன்பங்களில் இருந்து நீ உன்னை யார் என்று அடையாளம் காணவும் உன்னுடைய துரோகிகள் தெய்வத்தினால் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. மனது எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உணர்ந்து நான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உனக்கான நன்மைகளை நான் கொடுத்துவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை நீ உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லை என்று எதையும் எண்ணி இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. சரியான நேரங்கள் உனக்கு வருகின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொள்வாய். பிரத்யங்கரா நமக்கு எதை சொல்லி கொடுத்தாள் என்பதனையும் எதை நம் வாழ்க்கையாக்க அவள் முயற்சி செய்தாள் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க உறுதியாக புரிந்து கொள். எதையும் கடந்து வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. எதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை காத்து நிற்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, சரியான நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்னும் பொழுது இனி எந்த நிலையிலும் எதையும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கராவினுடைய அன்பு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. யாரை நினைத்தும் எந்த நேரத்திலும் நீ எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமான நல்ல மாற்றங்களை நான் உனக்கு உணர்த்திடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை தெய்வம் கருவறுக்க நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் நினைப்பதை சாதிக்கட்டும். உறுதுணையாக இந்த பிரத்யங்கரா அவர்களுக்கு துணையாக நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன் நன்மைகளை உனக்கு தந்துவிடும். எதையும் தொலைத்து விடாமல் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். எந்த ஒரு இடத்திலும் நீ தேடுகின்ற உண்மைகளை எந்த காலத்திலும் விட்டு விடாதே. நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. இந்த பிரத்யங்கரா துணையிருந்து சொன்ன விஷயங்களை நீ புரிந்து கொள். அது போதும். என் அன்பு குழந்தைக்கு நான் சொன்ன வார்த்தைகள் மனதில் பதிந்து இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதை
நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என்னாலும் இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.